வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நேற்று நம்ம ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது திமுகவோட இளைஞரணி மாநாடு. அந்த திமுகவோட இளைஞரணி மாநாடுல என்னென்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்துச்சு, நம்மளுடைய திமுகவோட இளைஞரணி படைகள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு சொன்னோம். அதுல கூட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவையான விமர்சனம் வந்துச்சு. கூட்டங்கள் இருந்துதா இல்லைங்கிறத போட்டோம். அந்த வகையில அது மட்டும் விடாம இன்னைக்கு ஒரு புது காணொலியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய உடன்பிறப்புகள் இளைஞர்கள் என்னென்னலாம் சேட்டை பண்ணாங்க, அதை விடவும் அதுல ஐயா முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசினாப்புல, துணை முதல்வர் உதயநிதி ஐயா என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பேசிட்டு போவோம். அதுவும் பேசிட்டு அது மட்டும் ஏன்டா நீங்க பேசுறீங்க, இன்னைக்கு நீங்க பேச 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 எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கியா அப்படின்ட்டு அமைச்சர் கே.என். நேரு அண்ணன் பாம்போல் அதில் உட்கார்ந்துருக்காப்புல. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்னத்தான் இளைஞரணி மாநாடு நடத்தினாலும் நம்ம முதல் நிகழ்வா என்ன நினைச்சுன்னா, ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வச்சா இந்த படைப்பா படத்துல ரஜினி வைப்பாப்புல அந்த மாதிரி ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி கம்பீரமா கால் மேல கால் போட்டுலாம் சூப்பரா தான் இருந்தது. என்னவோ அதுல நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்பந்தமா நிறைய ட்ரோலையும் நம்ம பார்த்தோம். அதுல ஐயா ஸ்டாலின் சொன்ன அந்த பேட்டிகளை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அட்டாக் பயங்கரமா இருந்தது. ஸ்பெஷலி அமித்ஷா அவர்கள் மேலான அட்டாக் ரொம்ப தீவிரமா இருந்தது. அது என்ன தீவிரங்கிறத பேசிடுவோம். ஐயா அமித்ஷா அவர்களே, நீங்க பீகார் இல்லையா, பீகார்ல போய் நீங்க வெற்றி கோப்பையை நட்டிருக்கலாம், இன்னும் பண்ணிருக்கலாம். நீங்க சொன்னிருக்கீங்க நாங்க பீகாரை வென்றுவிட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தமிழ்நாடு பீகார் கிடையாது. இங்கெல்லாம் நாங்க சிங்கம் மாதிரி ஓட விட்டுறோம் அப்படின்ட்டு பயங்கரமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாப்புல. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த நம்மளுடைய அமைச்சர் கே.என். நேருக்கு, ஏண்டா அமித்ஷாவை சீன்றீங்க, ஏற்கனவே ஏன் பின்னாடி வலைய போட்டு வச்சிருக்காங்க, நீங்க வேற சும்மா இருக்க வேண்டிய வச்சிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதோட அவரோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எத்தனை அமித்ஷா வந்தாலும் சரி, எத்தனை சங்கி கூட்டங்கள் வந்தாலும் சரி, பீகார்ல அவங்க பாட்சா பழிக்கும், இந்த தமிழ்நாட்டுல பாட்சா பழிக்காதுன்னு சொன்னார். அது அமித்ஷா அவர்களின் காதுக்கு போனதா அல்லது எந்த ஒரு இதுல போகுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்துன்னா மீண்டும் அமித்ஷாவை உசுப்பேத்துற மாதிரி நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் எங்களை என்ன உடன்பிறப்புகளை உசுப்பேத்தி பார்க்குறியா, எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, கடைசி உடன்பிறப்பு இருக்கும் வரை எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாதுன்னு அவரும் வசனம் பேச, ஏண்டா திரும்பவும் நீங்க அமித்ஷா அவர்களை சீன்றீங்க, சென்ட்ரல் எனக்கு ஏற்கனவே வரவிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு கே.என். நேரு அவர்களின் மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்டுவிட்டு கொண்டேதான் இருந்தது. ஒட்டு மொத்தத்துல உடன்பிறப்புன்ட்டு உதயநிதி இளைஞரணி செயலாளர் சொன்னாப்புல. ஆனா நம்மளுடைய உடன்பிறப்புகள், அவங்களோட உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த மாநாடு முடிஞ்ச போதுதான் பல வைரல் நியூஸ்கள் வெளியே வந்தது. அதுல ஒண்ணுதான், செவுரு குளிச்சு உடன்பிறப்பெல்லாம் கீழே விழுந்தாங்க. கையில பார்சல்ல என்ன பார்சல், ஸ்நாக்ஸ் பார்சல், அந்த பார்சல் இந்த பார்சல் வந்தாங்க. அதை காவல்துறையினரை வேடிக்கை பார்த்து இருந்தாங்க அப்படின்னு ஒரு போட்டோ இணையதளத்துல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது. அது கூட பரவாயில்ல. இன்னொரு உடன்பிறப்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது, எங்கடா நமக்கு பாலக்குலை கிடைக்காம போயிருமோ, எங்கடா நமக்கு அந்த இளநீர் கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு குரங்கு மாதிரி மேலே ஏறி தாவி எடுத்து அதை அத்து வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போனாப்புல நம்மளுடைய உடன்பிறப்பு இளைஞரணியினர். அடுத்த நியூஸ் என்னன்னா, மற்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பயன்படுத்திட்டாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மைனாரிட்டி சமூகத்துக்கு நாங்கள் ஒரு பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி பில்டப்பை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்ததாக
சோசியல் மீடியாக்களில் வலம் வருகிறது. அதற்கு முழு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணு வந்து நீங்க அப்படி சும்மா விட்டுருந்தா கூட ஒரு 10 பேர் போய் விளக்கேற்றிட்டு வந்து அதான் முடிச்சிருப்பான். அது அந்த அளவுக்கு பில்டப் ஆயிருக்காது, அந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்காது, அந்த அளவுக்கு ஆயிருக்காது. நீங்க வந்து சிறுபான்மையினரை காக்க போறோம், சிறுபான்மைக்கான எங்களுடைய அரசு அப்படின்ட்டு நீங்க பில்டப் பண்ண போய் அதுக்கு முட்டு கொடுக்க போய் அது ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு. நீங்க சிறுபான்மையினரோட குழுவிக்கோ சிறுபான்மையினருக்கு நாங்கள் உங்களுடைய பாதுகாவலர் தான் என்று சொல்வதற்கான இருந்தாலும் எதிர்த்திருப்பான மாற்று சமுதாயத்தினரோட ஓட்டுக்கள் வந்து மாறிதான் விழும் என்பது ஒரு 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 யுக்தியாக உள்ளது. அதை மாறிதான் உள்ள போகிறதுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தரை சமாதானப்படுத்த போய் அடுத்தவங்களை எதிர்க்கும் மாதிரியும், ஆனா அதுக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சதாகவும் தன்னுடைய மனைவியை கோயிலாக போக சொன்னதாகவும் முட்டை பூஜைகள் என பல பூசைகள் நடந்து அதை வைரல் பண்ணி விட்டதாகவும் ஸ்ட்ராட்டஜி நடப்பதாக இணையதளங்களில் உலா வந்து கொண்டு இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தாங்கள் அது செய்த அந்த நம் மக்களுக்கு செய்த நன்மைகள் பலன்கள் செய்த திட்டங்களை சொன்னு வெற்றி பெறந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சமூகத்தை உயர்த்தியும் ஒரு சமூகத்தை கூட்டியும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஆதரவு எங்களுக்கு தான்ங்கிற மாதிரி பில்டப்பு கொண்டு வந்தால் அது சரிப்பட்டு வராது என ஒரு கலவை கலந்த விமர்சனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன்ல தான், அதாவது சோசியல் மீடியாக்குள்ள தான் ஓடிட்டு இருக்குது. மொத்தத்தில் இவங்க உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அமித்ஷாவை பங்கம் பண்ண அமித்ஷாவை எதிர்க்க முதல் ஆளாக கண்ணை பிதுக்கி கொண்டிருப்பது KN நேரு அவர்கள் தான். அவர் மேடையில் இருக்கும்போது அவருடைய ரொம்ப கான்பிடன்ட் இறந்த நிலை தான் இருந்தாரு. இருக்கு அவரோட மைண்ட் வாய்ஸ் கிட்ட சும்மா இருக்கிறத விடுங்கடா, ஏன்டா உசுப்பத்தி விடுறீங்க, ஈடு ரைடு அந்த ரைடு வந்தால் ஏற்கனவே என் மேல 2 திருப்பு போட்டாச்சு, 2 திருப்பு வழக்கு போடுங்க அப்படின்னு ஈடி சம்மன் அளிக்கிறது கூட கொஞ்சம் உசுப்பத்தி விடாங்க. அந்த மாதிரிதான் அந்த மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சுது. அதில் வந்து இடையில வந்து சொந்த மாவட்டத்திலே எங்கள் அண்ணன் KN நேரு அவர்கள் பேசும்போது நான் தான் பலிகிடம் ஆயிட்டேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்ய போவதில்லை, என்னைய பழி வாங்குறதுக்காக என்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்ட்டு மக்கள் மன்றத்தில் குமரராக ஒரு கேள்வி. ஆனா அண்ணனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். கலைஞர் அவர்கள் அண்ணனை பத்தி சொல்றாப்புல, எப்பா திருச்சியில மலைக்கோட்டையை தவிர எல்லாத்தையும் வளர்ச்சிப்பட்ட பெருமை தங்களையே சாரும் என்று சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த அமைச்சர் KN அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமித்ஷா அவர்களை தாக்க எங்களுடைய அண்ணன் KN நேரு அவர்களுக்கு மனதிலும் மண்டையிலும் இடி விழுந்ததாகவே தெரிகிறது. உச்சக்கட்ட டென்ஷனில் இருப்பதாக KN நேரு அவர்கள் உச்சக்கட்ட டென்ஷனில் இருப்பதாக இணையத்தில் செய்திகள் வெளிவந்த உண்டவனுக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம தினசரி இப்படி ஒரு நியூஸ்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. வர்ற நியூஸ்ல அப்படி எடுத்து இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குமே வந்து ஒரு கோடுவா போயிட்டுருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க எப்படின்னா புதுசுன்னா நம்மளை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.